பிற உயிரினங்களை பார்த்தா மற்ற உயிரினங்களை பார்க்கும்போது அதை உடனே சாப்பிடணுன்னு நினைக்கவே கூடாது. சாப்பிட்ற மனப்பான்மையோடு அதை பார்க்கக்கூடாது. அதுதான் மிருகங்கள் அப்படி தான் பார்க்கும். மிருகங்கள் வந்து ஒரு சிங்கம், புலி, சிறுத்தையெல்லாம் ஒரு ஆட்டையோ மானையோ பார்த்தா அதை சாப்பிடணுன்னு தான் அது பார்க்கும். அதை பிடிச்சி சாப்பிட்றணும் அப்படி தான் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்வையில் ஒரு அன்பே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆடை பார்த்தா சூப்பர் ஆடு, இளம் குறும்பாடு, இதை பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நல்ல விடக்கோழி அடித்து குழம்பு அடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஆடை பார்க்குறீங்க அப்படின்னா அதோட செயல்பாடுகள், அது உணர்வுபூர்வமாக அன்பாக பார்க்கணும். அது எப்படியெல்லாம் செயல்படுது, ஒரு நம்மளை மாதிரியே செயல்படும். அதோட அன்பு, அதோட உணர்வுகள், நம்மக்கிட்ட அது எப்படி நடந்துக்கு எல்லாத்தையும் அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு மீன், அது மீன்கள்கிட்ட கூட நாம் அன்பு செலுத்த முடியும். அது கூட நம்மக்கிட்ட பழகும். அதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்முடைய பார்வையை மாற்றணும். சாப்பிட்ணும், ஒரு மீனை பார்த்தா இதை பிடிச்சி சாப்பிட்றணும் அப்படின்னு பார்க்காத. அதை ஏதாவது அன்பு செலுத்து. நிறைய ஏதாவது உணவு போட்டு பாருங்கள், திரும்ப நம்மக்கிட்ட வருதா, நம்பி நம்ம கையை தொடுதா அப்படின்னு தண்ணியில் கை வச்சு பாருங்கள். தண்ணியில் கை வச்சு கையில் உணவை வச்சு பாருங்கள். மீன் அதில் உள்ள உணவை எடுத்துகிட்டு போகும். தினந்தோறும் விட்டு பாருங்கள். தினந்தோறும் அது நம்பிக்கை பழகும், நம்மக்கிட்ட பழகும். அப்போ இதெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும். அதோடைய உணர்வுகளை கவனிக்கணும். அதோட வாழ்க்கையை கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை மாதிரி தான் அதுக்கும். நமக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஆடு, மாடு, மீன் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது என்ன செய்யுது, நம்மளை மாதிரியே தான் வாழுது. நம்ம வாழ்க்கையும் அதுவும் ஒன்று தான். அது எப்படியெல்லாம் வாழுது, எப்படியெல்லாம் அன்பு செலுத்துது, எப்படியெல்லாம் கோச்சிக்குது, நம்மக்கிட்ட எப்படி பழகுது, நம்மக்கிட்ட எப்படி பாசமாக இருக்குது, நம்மளை பார்த்தா எப்படி ஓடி வருது. இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக அதை பார்க்கும்போது நாம் அதை பார்க்குற முறையே வேறையாக இருக்கணும். சும்மா அதை பார்த்தோன்னே இதை வச்சு பிரியாணி போட்டுடலாம், குர்பானி சாப்பிட்றலாம், நல்லா கிரில் சிக்கன் போட்டுடலாம், நல்லா சூப்பர், என்ன கணம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல விடக்கோழி கொழுப்பு, சூப்பர் சாப்பாடு, நாளைக்கு போட்டுரு, நான் வர்றேன், கூட தூக்கிட்டு 2 கிலோ கறி எனக்கு ஒதுக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு திங்கிற அதுதான் உணர்ச்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உணர்ச்சி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு கோழி வளர்க்குறீங்க, இது இதை கோயிலுக்காக நேர்ந்து விட்டதுங்க. இந்த கோழி இந்த கொடை திருவிழா வருதில்ல, அப்போ அந்த கோழியை நாங்கள் பலி கொடுத்துருவோம். அப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். குஞ்சுகள்லாம் அந்த கோழி பின்னாடி போயிட்டே இருக்கும். அம்மா பின்னாடி போகிற அந்த குஞ்சுகள், அம்மா கோழி பின்னாடி போகிற அந்த குஞ்சுகள் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட இறைகளை சாப்பிடும். அப்போ அதை பார்க்கும்போது அது நம்ம குடும்பத்தில் ஒரு உயிரினமாக நமக்கு தோண வேண்டாமா? அதை எப்படி கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறீங்க? எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் அது. கோயிலுக்கு சாமிக்குன்னு சொல்லிட்டு சுயநலம், ஒரு மிருக பார்வை. அது நல்லா இற போடுவீங்க, அப்போ தான் அது கொழுன்னு ஆகும், நல்லா குழம்பு வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு உயிரினங்களை பார்க்கும். ஒரு ஆடு, அது குட்டியாக இருக்கும்போது ஒரு குழந்தை மாதிரி அதோட நடந்து தவிக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நாமளும் அப்படி தானே இருந்தோம். அதோட வாழ்க்கை பாருங்கள், அதுக்குன்னு ஒரு கனவு, நம்மளை நம்பி அது நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கு. நாம் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ அதை நம்ம அதை கொல்றது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். நம்மளை நம்பி தான் அது வாழ்ந்துட்டுருக்கு. நாம் கொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் அது நம்மக்கிட்ட வாழுமா? அதுக்கு தெரியாது. நாம் இதை கழுத்தறுத்து கொல்ல போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்படி அறுக்கிறோம், கொல்லுறோம் அப்படின்னா அதோட உணர்வு எவ்வளோ வலிக்கும் இல்லை? நம்மளை நம்பி தான் வாழுது அப்படின்னா அப்போ எவ்வளோ அந்த உணர்வு. இப்படி கழுத்தை அறுத்துட்டாங்களையா அந்த நேரம், அந்த ஒரு நொடி அது யோசிச்சிருக்கும்ல, அடடா இவங்க மேலே நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சோமே, இவங்க நம்மளுடைய கழுத்தை அறுத்துட்டாங்களே அப்படின்னு அறுக்க போகிறாங்களே, அறுத்து முடிச்சிட்டாங்க, அப்புறம் தான் முடிஞ்சு போச்சு, உயிர் போச்சு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை தருவாங்கள்ல. அதனால் ஒரு உயிரை பார்க்கும்போது, அதாவது அசைகின்ற உயிர்கள், நாமெல்லாம் அதுக்காக அப்போ செடி கொடிகள் கூட தான் நம்மளை நம்பி தான் வாழுது, அதோட பழத்தை பறித்து நாம் சாப்பிடல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது. நாமளும் ஒரு உணவு சங்கிலிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். சிங்கமாக இருந்தால் சிங்கம் ஆடு மாட்டை கொன்று திங்கிறது தான் அதுக்கு நியாயம். நம்ம சிங்கமாக பிறந்தோம்னாக்கா ஆடு மாட்டை கொன்று திங்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதான் விதிமுறைக்கு கட்டுப்பட்டு வாழணும். நமக்கு ஒரு விதிமுறை இருக்குது. நாம் தாவர உண்ணிகள், நாம் மாமிசத்தை உண்ணக்கூடாது.
அது மிகப்பெரிய பாவம். அப்போ வந்து ஏன் வந்து மான், ஆடு, மாடுலாம் மாமிசத்தை உண்றது இல்லைன்னா, அது வந்து பிற உயிரினங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குதுன்னா, நம்மளை மாதிரி உணர்வுபூர்வமாக பார்க்குது. நம்மளை மாதிரி அதுவும் ஒரு உயிர், அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பார்க்குது. அதனால தான் ஒரு ஆடோ மாடோ ஒரு கோழியை பிடிச்சி சாப்பிட்றதில்ல. கோழியை ஏன் சாப்பிட்றதில்ல? உறுதியாக இருக்குது. எப்போவுமே அது சாப்பிடாது. கோழியெல்லாம் பிடிச்சி சாப்பிடாது. ஒரு முயலை பிடிச்சி ஒரு மாடு சாப்பிடாது. ஏன்னா அவை வந்து இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக பார்க்குது. உணர்வுபூர்வமாக அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர், அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுபூர்வமாக பார்க்குது. அந்த பார்வை இருக்குல்ல, அதுதான் அதுக்கு பாதுகாப்பு. அதனால தான் அது வந்து மாமிசத்தை சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் ஒரு மிருகம் பார்த்துச்சுன்னா எப்படி பார்க்கணுன்னா, அது ஒரு மானை பார்த்தா அழகாக இருக்குது, ஒரு உணவாக பார்க்குது. அது கழுத்தை அறுத்து அலங்கோலமாக்கிடுது. ஒரு சிங்கமோ ஒரு சிறுத்தையோ ஒரு மானை, அழகான ஒரு மானை பார்க்கும்போது விரட்டி பிடிச்சி, அது அழகாக இருக்குது. ஆனால் அது இந்த சிங்கமோ மானை பார்க்கும்போது விரட்டி பிடிச்சி கழுத்தில் பற்களால் கிழிச்சி, நாராக கிழிச்சி, வயிற்றை கிழிச்சி, தோலை பிச்சு, உள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்து அலங்கோலமாக்கிறது. ஒரு அழகான விஷயத்த அது அதோட பார்வையே அப்படி தான். நாம் என்ன பண்ணுறோம்? சிங்கம் புலியை தான் பெருசாக நினைக்கிறோம். ஆடு மாடெல்லாம் சிறுசாக நினச்சி, கேவலமாக நினச்சி, அது மாதிரி நாமளும் ஆகணும், அது மாதிரி நாம் பார்க்கணும், அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்க பயப்படுவாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆடு மாடெல்லாம் பார்க்குறோம். ஒரு மாடை பார்க்குறோம், அந்த மாட்டை கொல்றாங்க, கழுத்தை அறுத்து ஒரு நிமிஷத்தில் கழுத்தை அறுத்துடுறாங்க. ஒரு நாள் உணவு தான் அது. அதுக்காக கழுத்தை அறுத்து அலங்கோலமாக்கிடுறாங்க. பார்வையில் மாற்றம் தேவை. அதனால தான் நோய் வருது. இந்த பார்வை கெட்டுப்போச்சு. கண்ணு தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அன்பு இருக்குது, பாசத்தோடு நீங்கள் பார்க்கணும். ஒரு வியந்து போகணும். அது நாம் செய்கிற மாதிரியே செய்தியா, நம்மக்கிட்ட கோச்சிக்குது. இந்த ஆடு மாடு நம்மக்கிட்ட கோச்சிக்குது, நம்ம மடியில் படுக்குதியா அந்த மாடு, ஆச்சரியப்படணும். அந்த ஆடு மாட்டுக்கிட்ட நம்முடைய உணர்வுகளை அங்கே தேடணும், நம்மளை பார்க்கணும். நம்மளை மாதிரி தான் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை நம்ம பார்க்கணும். ஒரு ஆட்டை பார்க்கும்போது, ஆட்டை வளர்க்கும்போது, இதுவும் நம்மளை மாதிரி தான் ஐயா, இதுவுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, பாசம் இருக்குது, விசுவாசம் இருக்குது. என்னென்னா அந்த ஆட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட அந்த ஆடு ரொம்ப பாசமாக இருக்கும், அப்படி பார்க்கணும். நீ வந்து என்னை வந்து அடியேன், அந்த ஆடு கோவப்படும், உன்னை வந்து முட்டை வரும் பாரு, அவ்வளோ விசுவாசமாக இருக்கும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஆடு ஒன்றை விடாது. ஒரு சில நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த நாயோட உரிமையாளரை நம்ம அடிக்க போகிறோன்னு வச்சுங்க, நாய்கள் வந்து நம்மளை குலைக்கும். அந்த அளவுக்கு அது பாசமாக பார்க்கும். அதைத்தான் நம்ம தேடணும். பிற உயிரினங்கள்கிட்ட நாம் அதைத்தான் தேடணும். எப்படி பார்க்கணும்? அவைகள் நம்ம மீது எப்படி பாசமாக இருக்குது, எப்படி நம்மக்கிட்ட விசுவாசமாக இருக்குது, நம்மிடம் அவைகள் எப்படி அன்பு செலுத்துது, அதைத்தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும். சாப்பிட்ற மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு ஆட்டை பார்த்தா இதை இன்றைக்கி வெட்டி சாப்பிட்றணும், தீபாவளிக்கு இதை வெட்டி பலி போட்டுறணும், அன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆடு அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பார்க்க தெரிலன்னு அர்த்தம். உங்கள் பார்வை கெட்டுப்போச்சு, உங்களுக்கு கண்ணே தெரிலன்னு அர்த்தம். கண்ணு தெரில. அதை கொல்லும்போது அது ஓலமிடுது பாருங்கள். ஒரு ஆடை கொல்லும்போது ஆணு ஓலமிடுது இல்லை, அதை கேட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னா உங்களுக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு காது கேட்கலை, உங்கள் காது சரியாக கேட்கலைங்க, கேட்கவே இல்லை. உங்கள் காதுகளில் அன்பு இல்லை. காதுகளுக்கும் அன்பு இருக்குது. கண்ணுலேயும் அன்பு இருக்கணும். கண்ணில் வந்து அன்போடு பார்க்கணும். கண்ணில் வந்து ஈரம் இருக்கணும். கண்ணில் வந்து கருணை இருக்கணும். அதுதான் பார்வை. ஒரு கண்ணுக்கு பார்க்க தெரியுதுன்னா பார்வை திறன்கிறது என்ன? ஒரு கண்களின் பார்வை திறன்கிறது என்ன அப்படின்னா கருணையோடு அது பார்க்கணும். ஒரு கண் எப்படி வேலை செய்யுது, எப்படி பார்க்குதுன்னா கருணையோடு பார்க்குது, அன்போடு பார்க்குது, பாசத்தோடு பார்க்குது, நம்பிக்கையோடு பார்க்குது, விசுவாசத்தோடு பார்க்குது, நன்றி உணர்ச்சியோடு பார்க்குது. அதுதான் கண்களின் பார்வை திறன். ஒரு காது எப்படி கேட்கணும் அப்படின்னா அன்போடு கேட்கணும், பாசத்தை கேட்கணும், கருணையோடு கேட்கணும். ஒரு கருணை இருக்கணும் அந்த காதுகளுக்கு. அந்த கேட்கின்ற திறனுக்கு கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அப்போ தான் அந்த காதுகளுக்கு கேட்குதுன்னு அர்த்தம். நீ ஒரு ஆடு மாட்டை கொல்ற அப்படின்னா ஓலமிடுது, அது ஐயோன்னு கத்துது. ஐயோ, ஒன்றை கழுத்தறுத்தா உனக்கு எப்படி நீ கத்துவ, உன் குடும்பம் எப்படி கத்தும். ஆனால் ஒரு மாடை நீ கழுத்தை அறுத்து கொல்றியே, அது ஓலமிடுது, அது உன் காது கேட்கலையா? உன் காது செவிடு தானே. அப்போ நீ செவிட்டு பய தானே, செவிடர்கள் தானே நீங்கள்லாம், மனுஷங்க எல்லாருமே.
அதனால தான் நீங்கள் மாட்டை சாப்பிட்றீங்க. மாடு சத்தம் போடுதே, ஓலம் எடுக்கிறதே, அது உன் காதில் வருத்தத்தை ஏற்படுத்தலையா? அப்போ நம்ம ஐம்புலன்கள் ஏன் கண் பார்வை குறையுது, ஏன் காது கேட்குற திறன் குறையுது அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில் அன்பு குறைஞ்சிருக்கும், கருணை குறைஞ்சிருக்கும், பாசம் குறைஞ்சிருக்கும். காதுகளுக்கு கேட்குற திறனில் அவங்க அந்த ஒலிகளில் உள்ள அன்பை கண்டறிகிற திறன், அந்த கருணையை கண்டறிகிற திறன் கேட்குற திறன் இந்த காதுகளுக்கு இல்லாமல் போகிறதுனால தான் இந்த மாதிரி ஐம்புலன்களில் குறைபாடு ஏற்படவே காரணம். குழந்தைகளுக்கு அது நாம் செய்கிற பாவம் தான், பெரியவங்க செய்கிற பாவம். பிறக்கும்போது அந்த குழந்தைகள் மாமிசம் உண்ணுகிற வழக்கம் அதிகமாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு கண் பார்வை குறையும். அதனால் மாமிசம் உண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஊட்டச்சத்து கிடைக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மாமிசம் உட்கொண்டால் நோய்கள் வரும், உங்கள் புலன்கள் குறைபாடு ஏற்படும். நீங்கள் உங்கள் பார்வையில் கருணை இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது. நீங்கள் அன்பு பாசம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உங்கள்கிட்ட அன்பு இல்லை, கருணை இல்லை, இரக்கம் இல்லை, அப்போ நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீங்க? அவங்களோட மகிழ்ச்சி உங்கள்கிட்ட அன்பு பாசம் இல்லைன்னா, உங்கள் பார்வையில் அன்பு பாசம் இல்லைன்னா, கருணை இல்லைன்னா, மகிழ்ச்சி இல்லைன்னா, நீங்கள் ஒரு சைக்கோவாக மாறிடுவீங்க. மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கின்ற ஒரு சைக்கோவாக மாறிடுவீங்க. வக்கர உணர்ச்சி வந்துடும். மற்றவங்க துன்புறுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற அந்த திறன் உங்கள் பார்வைக்கு வந்துடும். கண் பார்வை குறைபாடெலாம் ஏன் வருதுன்னா, நல்ல விஷயங்களை கேட்க மாட்டேங்குது, அன்பை புரிஞ்சிக்க தெரில கண்களால். அப்போ தான் அந்த பார்வை திறனே கெட்டுப்போகுது. உன்னால் ஒரு அன்பை புரிஞ்சிக்க முடியல, அன்பை பார்க்க முடியல, அன்பாக பார்க்க முடியவில்லை என்றால், கருணையோடு பார்க்க முடியவில்லை என்றால், உனக்கு கண் பார்வை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இயற்கை என்ன பண்ணிதுன்னா, உனக்கு கண் பார்க்கின்ற திறனை பறித்து விடுகிறது, குறைத்து விடுகிறது. உன் தகுதிக்கு இது போதும், உனக்கு அன்பும் இல்லை, கருணையும் இல்லை, பாசமும் இல்லை, ஈவு இறக்கம் இல்லை, உனக்கு கண் பார்வை ஒரு கேடா? கண் பார்வை வேற உனக்கு கேட்குதா? கண் பார்வை வேற உனக்கு தெரியும், உனக்கு கண் வேற தெரியணுமா? அந்த கண்ணை திறந்து வச்சு நீ என்னத்தை தான் பார்க்க போகிற? கருணை இல்லை உன் பார்வையில், இரக்கம் இல்லை, ஈவு இல்லை, பாசம் இல்லை, ஒரு ஈரமே இல்லை அந்த கண்களில், கொலை வெறி தான் இருக்குது. அந்த கண் பார்வை உனக்கு தேவையா? உனக்கெல்லாம் கண் பார்வை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை பாரு, இயல்பாகவே அதை தடை செஞ்சிருது அல்லது குறைச்சிருது. கண்ணாடி போட்டுக்கோ, உனக்கு அதுதான். அதனால் கண் பார்வை அதிகரிக்கணும், காது கேட்குற திறனை அதிகரிக்கணும்னா முதல்ல அன்பை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பார்வையில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் காதுகளில் கேட்கும் திறனில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். அன்பு சார்ந்த மொழிகளை கேளுங்கள். ஓலங்களை கேட்க ஆசைப்படாதீர்கள், மரண ஓலங்களை கேட்க ஆசைப்படாதீர்கள். நல்ல அன்பு, கருணை அதோட பாருங்கள், கருணையோட பார்க்க பழகுங்க, அதை கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கண் பார்வை குறைபாடே வராது. இப்போ நிறைய படிக்கிறாங்கல்ல, படிக்கிறவங்களுக்கு ஏன் கண்ணாடி போட்டுக்கிறாங்க? நிறைய படிக்கிறது எல்லாமே வன்முறை உணர்ச்சி தான். நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்ஜினியர் ஆவீங்க, டாக்டர் ஆவீங்க. வன்முறை உணர்ச்சி, நீங்கள் ஒரு டாக்டர் ஆவீங்க, கஷ்டப்பட்டு படிப்பீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டீங்க, குடும்பத்தோட நேரம் செலவிட மாட்டீங்க, உங்களுக்கு அன்பு பெருசாக தெரியாது, உங்கள் தொழில் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு பெருசாக தெரியாது, ஒரு குடும்பம் என்பது பெருசாக தெரியாது, காதல் என்பது பெருசாக தெரியாது, ஒரு காதலிக்கவே உங்களுக்கு நேரமே இருக்காது. காதலிப்பது அவ்வளோ முக்கியமானது என்று நீங்கள் உணர மாட்டீங்க. அப்போ எப்போதும் உங்கள் வேலைன்ட்டே போவீங்க. அப்போ தான் அவங்களுக்கு அன்பு ரொம்ப படிக்கிறவங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அன்பு பாசம்லாம் இருக்காது, மறத்து போயிடும். அவங்க இப்போ ஒரு வன்முறை உணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாகிடும். ரொம்ப படித்தவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாகிடும். நீங்கள் மருத்துவராக வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை, கடுமையான. அதாவது மருத்துவராக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாக தேவை. அவங்களுக்கெல்லாம் ஈவு இரக்கம் கருணை அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அந்த தொழில் பார்க்க முடியாது. பாருங்கள், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இதயத்தை கோடு போட்டு உள்ள மார்பு எலும்புகளை பிளந்து அதில் கையை விட்டு இதயத்தை ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால், மென்மையான உணர்வுடையவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது. கண்கள் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கண்ணுங்கிறது எவ்வளோ நுட்பமான ஒரு விஷயம். அதை அறுத்து அதில் உள்ள பிரச்சனைகளை அதை சரி பண்ணுவாங்க. அதற்கு எவ்வளோ மனசு மறத்து போயிருக்கணும். சும்மா அந்த பார்வை திறனே வேறவா இருக்கணும்.
வேறையாக இருந்தால் தான் உங்களுக்கு கருணை, ஈவு, இரக்கம், அன்பு, பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடிசம் மாதிரி தான். அதாவது நம்ம ஒரு அளவோடு தான் படிக்கணும். அளவுக்கு அதிகமாக படிச்சுட்டு வச்சிங்கன்னா நாமளே ஒரு படித்த ரவுடிகளாக ஆகிடுவோம். இப்போ அணு உலைகளெல்லாம் கட்டுறாங்க பாருங்கள். அவங்க தங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக தான் பார்க்குறாங்க, அதோட பின் விளைவுகளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அணு ஆயுதங்களை குவிக்கிறாங்களா, அதெல்லாம் யார்? படித்தவங்க தானே அதை பண்ணுறாங்க. படித்தவங்க தானே அந்த வேலையை பார்க்குறாங்க. அதனால் நிறைய படிச்சுட்டாக்கா அவங்க மென்மையானவர்களாக, அன்பில் சிறந்தவர்களாக ஆகிவிட மாட்டாங்க. ரொம்ப படிச்சுட்டாக்கா வன்முறை உணர்ச்சி அதிகமாகிடும், மனசு மறத்துரும். உங்களை ஈரத்தோடையும் இரக்கத்தோடையும் வைத்திருப்பது எது என்றால் அன்பு, காதல், இதெல்லாம் தான் உங்களை மனிதத்தன்மையோடு வச்சுருக்கோம். அப்போ அதுக்குன்னு நீங்கள் நேரத்தை செலவிடணும். தினமும் காதலிப்பதற்காக ஒரு 2 மணி நேரத்தை செலவிடணும். குடும்பத்திற்காக 1 மணி நேரத்தை செலவிடணும். 1 மணி நேரத்தை 2 மணி நேரத்தை செலவிடணும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி நீங்கள் குடும்பத்தினருக்காகவும் காதலுக்காகவும் நீங்கள் நேரத்தை செலவிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஒரு மருத்துவர் ஆக முடியாது. ஏன்னா மருத்துவராகவோ விஞ்ஞானியாவோ ஆக முடியாது. உங்களுக்கு அன்புலாம் பெருசாக தெரியக்கூடாது. எனக்கு அன்புலாம் தேவை, காதல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, குடும்பம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய தொழில், என்னுடைய ப்ரொஃபஷன் தான் முக்கியம், எனக்கு என்னுடைய தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்ன்ட்டு போகும்போது அவங்களுக்கு அன்பு பெருசாக தெரியாது. அவங்களுக்கு அன்பே இருக்காது. நீங்கள் அன்போடு இருக்கீங்க, எனக்கு குடும்பத்தோடு நேரம் செலவிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய காதலியோடு நான் தினமும் 2 மணி நேரம் செலவிடுவேன், குடும்பத்தோடு தினமும் 1 மணி நேரமாக செலவிடுவேன், குழந்தை குட்டிகளோடு இருக்கணும், எப்போதும் என் பிள்ளைகளை நான் பார்த்துட்டே இருக்கணும், பேசணும், அவங்க கூட அவங்க பேசுகிறது கேட்கணும். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது, விஞ்ஞானியாவோ ஆக முடியாது. விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்லேயும் படிக்கணும், பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கணும். அப்புறம் வேலைன்னு வந்துட்டாலும் நீங்கள் உங்களை எப்போதும் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கணும், தக்க வச்சுக்கணும். உங்களுடைய தகுதியை தக்க வச்சுக்கணும். மேலும் மேலும் உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டே போகணுன்னா நீங்கள் எப்போதும் தொழிலை பற்றி தான் யோசிக்கணும். நீங்கள் குடும்பத்தை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. சும்மா பார்த்துட்டு போகணும் குடும்பத்தை. இதான் நம்ம குடும்பம், தூங்கிட்டு போகணும். தூங்குற கூட சில டைமில் ஆஃபீஸ்லேயே தூங்கிடுவீங்க, மருத்துவமனையிலே தூங்கிடுவீங்க, விஞ்ஞான கூடத்தில், ஆராய்ச்சி கூடத்திலே தூங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு அன்பு பாசம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்களால் ஒரு விஞ்ஞானியாகவே இருக்க முடியாது. உங்களை மனசில் ஈவு, இரக்கம், கருணை எதுவுமே இருக்கக்கூடாது, அன்பே இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப படிச்சுட்டாக்கா வன்முறை உணர்ச்சி அதிகமாகிடும். அதனால தான் ரொம்ப படித்தவங்க அவங்க பார்வையில் அன்பு இருக்காது, கருணை இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால தான் கண்ணாடி போடுறாங்க, காது கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி படித்தவங்களுக்கு கண்ணாடி போடுறது நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கண் பார்வையெல்லாம் குணப்படுத்தணும், எனக்கு கண்கள் நல்லா தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்லா காதல் பண்ணுங்கள், நிறைய அன்பு செலுத்துங்க, குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க, விளையாடுங்க. இப்படி பண்ணாலே கண் பார்வை குறைபாடுகள்லாம் சரியாயிடும். நண்பர்கள் இருக்கணும், அன்பை வளர்த்துக்கணும். அப்படின்னா உங்கள் கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய மோட்டார் வாகன விபத்தின் மூலமாக வருஷத்துக்கு உலகம் முழுக்க 10 லட்சம் பேர் சாகுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன? அந்த மோட்டார் வாகனங்கள் தானே காரணம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது யார்? படித்தவங்க தானே கண்டுபிடிக்கிறாங்க. படித்தவங்க தானே அந்த மோட்டார் வாகனங்களை உருவாக்குறாங்க. அப்புறம் படித்தவங்க தானே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை உருவாக்குறாங்க. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஹைப்ரிட் காய்கறிகள், ஹைப்ரிட் பழங்கள். அப்போ அவங்ககிட்டலாம் மனிதத்தன்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அன்பு பாசம் இல்லை, பொறுப்புணர்ச்சி இல்லை, தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அவங்களுக்கு, அவ்வளோதான் முக்கியம். தனக்கு இவ்வளோ தெரியும், நிறைய தெரியுங்கிறத வெளிப்படுத்தணும். அதனால் அதுக்காக எதை வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. நாட்டு காய்கறிகளை அழிப்பாங்க, பொறுப்பே இல்லாமல் செயல்படுவாங்க. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களையும் இந்த மண்ணில் அதை உருவாக்குவாங்க, ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கி பெரிய தொழிற்சாலைலாம் கட்டுறாங்களே, அது யார்? படித்தவங்க தானே. ஆக படித்தவங்க யாருன்னா வன்முறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட வன்முறை. அந்த கல்வி நிலையங்கள், அதன் மூலம் ஏற்படுத்துகிற அந்த தொழில்கள், இது எல்லாம் எப்படின்னா முறைப்படுத்தப்பட்ட வன்முறை. முதல்ல நேரடியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணாங்க மக்கள்? கத்தி, அருவா, அருவாலாம் கண்டுபிடிச்சாங்களா? உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே கத்தி, அருவாலாம் கண்டுபிடிச்சோன்னே பாரியா மரத்தெல்லாம் வெட்ட முடியுது, மரத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே அதை வச்சு ஆயுதங்கள், கருவிகள்லாம் செஞ்ச உடனே
ஏய் மரம்லாம் வெட்டுறாங்க, எவ்வளோ பெரிய மரத்தையே வெட்டி போட்டுடலாம் தெரியுமா, வா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க. மனுஷங்களை கூட வெட்டலாம், அந்த கத்தி எடுத்து குத்துறேன்னு வச்சுக்க, வயிற்றில் குத்துறேன்னு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலோகங்கள் தான் வந்து கொலை வெறியெல்லாம் உண்டு பண்ணுது. எளிதாக கொலை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த உலோகங்கள் கொடுக்குது. இந்த உலோகங்களை பற்றி நம்ம படிக்கிறோம், அதுதான் கல்வி நிலையங்கள். உலோகங்களை எப்படி கையாளணும், முறைப்படுத்தப்பட்ட வன்முறை. அதாவது என்னென்னாக்கா, நீங்கள் வன்முறை உணர்ச்சி வந்துருச்சு, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இந்த இயற்கையை அழிக்க ஆரம்பித்தாங்க மக்கள். இயற்கையை வந்து சமவெளிகளாக மாற்றினாங்க, மரங்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் மரத்தை எதுவுமே செய்ய முடியல. வன்முறை உணர்ச்சியே மனித உயிர்களுக்கு இல்லை. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிர்கள் மென்மையாக தான் இருந்தாங்க. அவங்களால ஒரு மரத்தை அழிக்க முடியாது. காடுகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பெருசாக அவங்களுக்கு கொலை உணர்ச்சியெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நிலத்துக்காக சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. நிலம்லாம் அன்றைக்கி பொதுவாக இருந்து நிலத்துக்காக சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து மென்மையாக தான் இருந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு உணவை தேடுறது, சாப்பிட்றது, ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அவங்க வாழ்கிறதுக்கே என்ன நம்பிக்கைன்னா அன்பு, பாசம், காதல், குடும்பம் அப்படின்னு அதான் நம்பிக்கை. மென்மையாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே தான் இந்த மரங்களை வெட்டினாங்க. மரங்களை வெட்ட முடியும் அப்படி அவங்களுடைய நம்பிக்கை தங்களை பற்றி மனித திறமையெல்லாம் பெருசாக மாறுது. அது வரைக்கும் மரங்களை கூட வெட்ட முடியாத அளவுக்கு தான் மனித திறமை எளிமையாக இருந்துச்சு. இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே மனித திறமையெல்லாம் பன்மடங்காக மாறுது. மனித உயிர்களுக்கு நம்பிக்கை, நம்மளால் இந்த ஒரு காடுகளை அழிக்க முடியும், ஒரு மரத்தை வெட்ட முடியும், மரத்தை வெட்டி வீழ்த்திடுவேன். மனித திறமை பன்மடங்காக மாறுது எப்போ, உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு. அதற்கு முன்னாடி மனிதர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, மனித உயிர்களால். அதற்கப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு என்னால் இந்த காடையை அழிக்க முடியும், என்னால். அப்போ அந்த மாதிரி அது மனித திறமை மாறுது. அப்போ வந்து சண்டை வருது. சண்டை வரும்போது எல்லாத்தையும் கொன்று போட்டுருவேன். இந்த மாதிரி கொலைவெறி. உலோகங்கள் தான் அந்த போர்களுக்கே காரணம். போரிடும்போது கத்தி, சண்டை, அருவா எடுத்துகிட்டு போகிறாங்களா, வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு எல்லாம் வாள், கத்தி, ஈட்டி, கேடயம் தூக்கிட்டு போகிறாங்களா, உலோகங்கள் தானே அதெல்லாம். அப்போ உலோகங்கள் தான் போருக்கே காரணம். ஆரம்ப காலத்தில் மக்கள் நேரடியாக போரிட்டு நேரடியாக சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக கொலைவெறி, இந்த உலோகங்கள் வந்த உடனே கொலைவெறி அதிகரிச்சிச்சு. எதையாவது அழிக்கணும், எதையாவது அழித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும். இந்த காடுகளை அழிக்கணும், மரங்களை வெட்டணும், அதன் மூலம் தன்னுடைய வலிமை அழித்து தான். அப்போ அழிப்பு தான் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறை அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அழிக்கிறது தான் ஒருத்தருடைய வழிமுறை, ஒருத்தருடைய வலிமையை நிரூபிப்பதற்கான வழிமுறை. உலோகங்கள் கண்டுபிடிச்சவொன்னே என்ன பண்ணாங்கன்னாக்கா, காடுகளை அழித்தாங்க, மரங்களை அழித்தாங்க. அப்போது அழிப்பது தான் மனித உயிர்களின் வலிமை அப்படின்னு நம்பினாங்க. அழிக்கணும், அவன்தான் வீரம், அதுதான் வலிமை. காடுகளை அழித்தாங்க, விலங்குகளை, மிருகங்களை. அப்போல்லாம் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிங்கம், புலி, கரடியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் பயந்து ஓடினீங்க, அவ்வளோதான். கம்புகளை அடிச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டு இருந்தீங்க, கம்புகளை கையில் கல் எடுத்து எரிஞ்சிங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இயற்கையாக பிற உயிரினங்களைப் போலவே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அப்புறமா தான் இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஈட்டி, அரிவா, கத்தி, உளி, சுத்தியல் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அப்போ மனித உயிர்களுக்கு தங்களுடைய வலிமை அளவுக்கு அதிகமாக மாறிப்போச்சு. அப்போ என்ன ஆச்சுனாக்கா, சிங்கம், புலி, கரடியெல்லாம் பார்த்தோன்னா இப்போ வாங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம், புலி, கரடியெல்லாம் கொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்போ தான் வேட்டையாடுறதுலே மாறிப்போச்சு, வேட்டையாடுகிற அந்த முறையை மாறிப்போச்சு. அதுக்கு முன்னாடி சிங்கம், புலி, கரடி எதுவுமே செய்ய முடியல. அப்போ தேடி வேட்டையாடினாங்க. அப்போ அழிக்கிறது தான் வீரம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மனித உயிர்களோட மனசில் பதியுது. அழிக்கணும், நமக்கு எதிரானவற்றை அழிக்கணும். அழிக்கிறதுனா அப்போ அழிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கூடாது, நமக்கு எதிரானவற்றை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் அழித்தாங்க. நிறைய கோடிக்கணக்கில் இருந்துச்சு இந்த உலகத்தில். அப்போல்லாம் பாருங்கள், உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மரத்தையே வெட்ட முடியாது அப்படின்னா இந்த உலகம் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். பசுமையாக எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோ பசுமையாக இந்த உலகம் இருந்தது. அப்போ வந்து எவ்வளோ விலங்குகள் இருந்திருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ விலங்குகள், உணவு பற்றாக்குறையே இருக்காது. ஆடு, மாடுகளுக்கு, மான்களுக்கு எவ்வளோ விலங்குகள். அப்போ அதை சாப்பிட்றதுக்கு சிங்கம், புலி, கரடிகள், சிறுத்தைகள்லாம் எவ்வளோ இருந்திருக்கும், நிறைய இருந்துச்சு. யானைகள் நிறைய இருந்துச்சு. அப்போ மனித உயிர்கள் எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆயுதங்களையும் கருவிகளையும் கண்டுபிடிச்சி தேடி வேட்டையாடினாங்க. எதெல்லாம் நம்மளை அச்சுறுத்தியது,
மனித உயிர்களை அது வரைக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் புலி கரடியெல்லாம் மனித உயிர்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தது. மனுஷங்களை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஆடு மாடுகளை வேட்டையாடுற மாதிரி மனுஷங்களையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இந்த உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆயுதங்களை கண்டுபிடிச்சி நம்மை விரட்டி விரட்டி வேட்டையாடிய அந்த மிருகங்களை மனித உயிர்கள் விரட்டி விரட்டி வேட்டையாடினர். சிங்கம் புலி கரடியெல்லாம் தெறிக்க விட்டாங்க. சும்மா கோடிக்கணக்காக லட்சக்கணக்கில் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த சிங்கம் புலி கரடியெல்லாம் இன்றைக்கி விரல் விட்டு என்ற மாதிரி ஆகிப்போச்சுன்னா அது காரணம் இந்த உலகங்கள் தான். சும்மா அழித்து தள்ளிட்டாங்க. யாரடா கடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை கடிக்கிறீங்க? 2 பல்லு பெருசாக இருந்துட்டுனா வந்து கடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புலி கிளி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. சும்மா அதான் வீரம். நம்மளை கொல்ல துடிக்கிற அந்த உயிரினங்களை மிருகங்களை கொல்லுவது தான் வீரம், அழிப்பது தான் வீரம் அப்படிங்கிற அந்த கருத்து பதிவாச்சு. அது முடியும், அழிக்க முடியும். நம்மளை கொல்ல துடிக்கிற அந்த மிருகங்களே நம்மால் அழிக்க முடியும். அதுக்கு காரணம் இந்த உலகங்கள். அந்த நம்பிக்கை கொடுத்தது இந்த உலகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள். அந்த நம்பிக்கை கொடுத்தது அழிப்பது தான் வீரம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா அந்த உலகங்கள் தான் அது கொடுத்துச்சு. ஏன்னா நம்மை அழிப்பது எதெல்லாம் நம்மளை அழிக்குதோ அதெல்லாம் அழிக்கணும், அதுதான் வீரம். அப்போ தான் என்ன ஆச்சுனாக்கா, மனித உயிர்களுக்கு தனது எதிரிகளாக உள்ள மனித உயிர்கள் இருக்காங்கல்ல, மனுஷங்க, அவங்களே கூட அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வீரம்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உலகங்கள் அந்த நம்பிக்கை கொடுத்துச்சு. இவங்க வந்து கையில் இருக்கிற கத்தி அரிவாளை வச்சுட்டு என்ன பண்ணாங்க, மனுஷங்கள்லேயும் எதிரி இருப்பாங்கள்ல, இப்போ வலிமை அதிகரிச்சிருச்சு. அன்பு பாசம் என்பது இப்போ வந்து குறைஞ்சி போச்சு. உலோகங்கள் வந்துருச்சு, உலோகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள்லாம் வந்துருச்சு. மனுஷங்களுக்குள்ள நடக்கிற சண்டையிலே வந்து இப்போ இந்த உலோகங்களாலான ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காயம் ஏற்படுது, கொலைவரி அதிகமாகுது. அப்போ மனித உயிர்களுக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள். மனித உயிர்களை அழிக்கின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து சிங்கம் புலி கரடியெல்லாம் கொன்றாகி விட்டது, நிறைய கொன்னாச்சு. கொல்றதுக்கு இப்போ அவைகளெல்லாம் குறைஞ்சி போச்சு. அவைகளை விரட்டிக்கிட்டு ஓட முடியல, அதெல்லாம் ஓடி போயிடுது. அவளை விரட்டிட்டு போய் கொல்லவும் முடியல. இப்போ வந்து யாரையாவது கொல்லணும், உலகங்கள் இருக்குது. இப்போ நமக்கு யார் எதிராக இருக்காங்க? மனுஷங்களே மனித உயிர்களுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ அவங்கள கொல்லுங்க, அதுதான் வீரம். ஏன்னா எதிராக யார் இருந்தாலும் இப்போ நம்மளே ஒருத்தர் கொல்ல வர்றாரு அப்படின்னா நாம் அவரை கொல்றது தான் நியாயம், தற்காப்புக்காக கொல்றது தான் நியாயம்னு சொல்லிட்டு சட்டமே சொல்லுது. சட்டமே சொன்னாலும் அதுதான் நியாயம். நம்மளை கொல்ல வர்றது யாராக இருந்தாலும், மனுஷங்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் கொல்லலாம் அப்படிங்கிறது தான் தற்காப்பு, நியாயமான நடைமுறை. அப்படிங்கும்போது மனுஷங்களை கொல்ல ஆரம்பித்தாங்கள்ல, அப்போ வந்து மனுஷங்களை கொல்றது தான் வீரம். அவங்கள அழிக்கணும், நம்மளை அழிப்பது யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அழிப்பது தான் வீரம் அப்படிங்கிறது அழிக்க முடிஞ்சுது. எதனால்? அழிப்பது தான் வீரம். சரி, ஓகே. அழிக்க முடிகிறதுக்கு எது காரணம்? உங்களால் அழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எது கொடுக்குது? அழிப்பது வீரங்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு. ஆனால் ஆடு மாடுகளால் ஒரு சிங்கம் புலியை கொல்ல முடியாது, சிங்கம் புலியை அழிக்க முடியாது. ஆனால் அதுபோல் மனித உயிர்களாலும் அழிக்க முடியாமல் தான் இருந்தது. நம்மளால் சிங்கம் புலிகளை கொல்ல முடியாது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. கொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எது கொடுத்துச்சுன்னா அந்த உலகங்கள் தான். கோடிக்கணக்கான மிருகங்களை கொன்று குவித்து விட்டது மனித உயிரினம். அதன் மூலம்தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்போட உயிர் வாழ்கிறோம். நம்மை அழிக்கின்ற இந்த சிங்கம் புலி கரடை சிறுத்தைகளை அவை கோடிக்கணக்காக இந்த உலகத்தில் இருந்துச்சு. அவைகளெல்லாம் கொன்று குவித்து இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நமது முன்னோர்கள் செய்த அந்த மிகப்பெரிய வீர செயல் தான் காரணம். அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன் இதோட ஆரம்பத்தில், வன்முறை உணர்ச்சி படித்தா ரொம்ப வன்முறை உணர்ச்சியெல்லாம் அதிகரிக்கும். பார்வையில் வந்து கருணை வேணும், இரக்கம் வேணும். ஏன் ரொம்ப படிக்கிறவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுது? ரொம்ப படிச்சுன்னா அவங்களுக்கு மனசில் வந்து வன்முறை உணர்ச்சி அதிகரிச்சிடும். கருணை இருக்காது, இரக்கம் இருக்காது, பாசம் இருக்காது. ரொம்ப படித்தவங்க தான் இந்த அணு உலைகளை ஆரம்பிக்கிறாங்க. அணு உலைகளை திறந்தவங்க ரொம்ப படித்தவங்க தான். அணு ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சவங்க. போர்கள் நடைபெறுது, லட்சக்கணக்கான மக்கள் சாவுறாங்க. எல்லாமே அன்றைக்கி வந்து இப்போ 2ஆம் உலகப் போர், இது எல்லாமே படித்தவங்களால் நடத்தப்பட்ட போர். அது படித்தவர்களால் நடத்தப்பட்ட வன்முறை. அது படிக்கும்போது அந்த படித்தவர்கள் ஒரு வன்முறையை பண்ணும்போது அது வந்து பன்மடங்காக அதோடைய ஆற்றல், அதோடைய விளைவு, அழிவு எல்லாம் பெருசாக இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் பள்ளிகள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. அப்போ வந்து வாள், ஈட்டி, கத்தி இதை வச்சுட்டு தான் சண்டை போட்டாங்க, போரிட்டாங்க.
அப்புறம் பள்ளிக்கூடம்லாம் வந்துச்சு, புத்தகத்தில் படித்து தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கிட்டு அப்போ ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் குண்டுகள் வானத்துலேருந்து குண்டு போட ஆரம்பித்தாங்க. இப்படி படித்தவங்க ஒரு வன்முறையை நடத்துகிறாங்க, படித்தவங்க ஒரு போரை நடத்துகிறாங்க. அதோட விளைவு பல மடங்காயிடுச்சு. ஒரு அணுகுண்டு படித்தவங்க போட்ட அணுகுண்டு தான் அது. அணுகுண்டை யார் போட்டா? படித்தவங்க தான் போட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க பாருங்கள், அவங்க போட்ட குண்டு தான் அது. படித்தவர்கள் செய்த வன்முறை அது. படிக்காதவங்க செஞ்ச வன்முறை கடந்த காலத்தில், படித்தவங்க செய்த வன்முறை தான் இரண்டாம் உலகப் போர். இப்போ வந்து படித்தவங்கள சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவங்க சாதாரண ஆட்களே கிடையாது. ஒரு ரவுடி இருக்கிறான்னா அவன் வந்து படிக்கலை அப்படின்னா அவன் படிக்காத ரவுடி. ஆனால் படித்த ரவுடிகிட்ட அவன் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கணும். படித்த ரவுடிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. படித்த ரவுடிகள் ரொம்ப வலிமையானவங்க. அவங்கள வந்து ஸ்மார்ட்டாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க கஷ்டப்படாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. படிக்காத ரவுடி களத்தில் இறங்கி சண்டை போடுவான். ஆனால் படித்த ரவுடி சும்மா ஸ்மார்ட்டாக கொண்டு போட்டு போயிடுவாங்க. துப்பாக்கி வச்சு தூரத்துலேருந்தே சுட்டு போட்டு போயிடுவாங்க. துப்பாக்கி அல்லது ஒரு பட்டன் அழுத்தினா போது ஏவுகணை இங்கேருந்து பாஞ்சு குறிப்பார்த்து இலக்கை அழித்து தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை. இதெல்லாம் படித்த ரவுடி செய்கிற வேலை, படித்தவங்க செய்கிற வன்முறை. இது வன்முறை வந்து படித்தவங்க கையில் போயிடுச்சு. அது இன்னும் வலிமை வாய்ந்ததாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் வந்து படித்தவங்க ரொம்ப படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது வன்முறை தான். வன்முறை உணர்ச்சி தான் அதிகரிக்கும். வலிமை அதிகரிக்க அதிகரிக்க அது வன்முறையாக மாறிவிடும். அன்பு பாசம் என்பது இல்லாமல் போய்விடும். அதனால் வந்து நம்ம இந்த பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் படிச்சுட்டு தான் இந்த போர் ஆயுதங்கள் அணு உலைகள் இந்த போர் நடக்கணுன்னாலே அதை நடத்துகிறதுக்கே படித்தவங்க தேவைப்படுறாங்க. படிக்காதவங்கள வச்சு நீங்கள் போரிடவே முடியாது இந்த காலத்தில். அதனால் வந்து படிப்பு வந்து பெரிய புனிதமானது, அது வந்து அகிம்சையை வளர்க்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ஆனால் இன்றைக்கி அந்த அச்சுறுத்தல் இருக்குல்ல, ஒரு அணுகுண்டு போட்டால் ஒரு அச்சுறுத்தல் அடங்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதோட அழிவை பார்த்தோன்னா மக்கள் அடங்கிட்டாங்க பார்த்தீங்களா? அது படித்தவங்க செஞ்ச வேலைனால தான். இந்த அமைதியும் அவங்களால தான் ஏற்பட்டுச்சு. அதைத்தான் அவங்க படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, மனித உயிர்களை நீங்கள் ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, அழிவுன்னு ரொம்ப ஆட்டம் போடாதீங்க, இந்தாங்க ஒரு ஆட்டம் பாம், ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாங்க பாருங்கள். அது அழிவு பார்த்தோன்னா மக்கள் அடங்கிட்டாங்க. ஓஹோ, நம்ம இந்த ரொம்ப இது பண்ணக்கூடாது. படித்தவங்க சாதாரண அவங்க கையில் வன்முறையை கொடுத்தாச்சு, ஆயுதங்களை கொடுத்தாச்சு, இன்னும் சண்டை போடாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ படித்தவங்க எல்லாம் படித்தவங்களாயிட்டாங்க. படித்தவங்க போடுற சண்டை இந்த பூமியவே ரெண்டாக பிளந்துடும், சுக்கு நூறாக்கிடும். அந்தளவுக்கு வலிமையானவர்களாக படித்தவங்க கையில் வன்முறை என்பது இப்போ இருக்குது. அதனால் இப்போ படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அமைதி. படித்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, மக்கள் அடங்கிட்டாங்க. அப்போது படித்தவங்க இந்த நோக்கத்துக்காக மக்களை அடக்கணும், அமைதி ஏற்படுத்தணும். இப்போ வந்து ஒரு வகுப்பறை ஆசிரியர் அமைதிப்படுத்தணும்னா அடித்தா தான் அமைதியாகும். சில டைமில் 2 அடி கொடுத்தா கையில் பெரம்பு இருந்தால் அந்த மாணவர்கள் அமைதியாவாங்கள்ல. ஒரு ஆசிரியர் சொல்லி பார்த்தாரு, அமைதியாக இருங்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த வகுப்பறையில் மாணவர்கள் அடங்குற மாதிரியே இல்லை. ஆசிரியரை வெறுப்பேற்றினாங்க. ஆசிரியரை கண்டுக்காமல் ஆட்டம் போட்டாங்க. ஆசிரியர் வந்து ஒரு கம்பை எடுத்தாரா, எல்லோரும் ஒழுங்காக உட்காந்துட்டார். ஒரு பெரம்பு எடுத்தார். பெரம்பு எடுத்தோடனே ஆசிரியர் வந்து மாணவர்கள் எல்லாம் அமைதியாக கப்சிப்புன்னு ஆகிட்டாங்க. அது மாதிரி தான் இங்கே வந்து சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சண்டை இந்த சண்டை, வாள் சண்டை அந்த சண்டை இந்த சண்டை, துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களா. அமைதியாக இருங்க, அப்போவும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. யாரும் அமைதியாக இருக்கல. சரிப்பா, அந்த அணுகுண்டை தூக்கி போட்டாங்க. போட்டவுடனே ஓஹோ, நம்ம சண்டை போடுறதோட உச்சக்கட்ட விளைவு இதான் போலுக்க, இனிமேலாவது அன்போடு நடந்துப்போம். நேற்று சத்தம் போட்டவங்களாம் இன்றைக்கி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதன் மூலமாகவும் அமைதியை ஏற்படுத்த முடியும். புரியுதுங்களா? அதனால் படித்தவங்க வந்து அமைதியை ஏற்படுத்துறதுக்காக முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் உயிரை பலி கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான், அதனால் அதையும் நம்ம ஞாபகப்படுத்த முடியாது. ஆனால் அந்த அமைதிக்கு 2 லட்சம் பேர் உயிர் தேவைப்படுது, தியாகம், பலி. அப்போ தான் அந்த மனித இனம், இந்த முட்டாள் மனித இனம் உணருது. அழிவின் விளைவுகளை பார்த்தா தான் அமைதியாகுது, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு 2 லட்சம் பேர் செத்த பிறகு தான், 2 லட்சம் பேர் இல்லை, அணுகுண்டால் தான் 2 லட்சம் பேர் செத்தாங்க. அப்புறம் 2 லட்சம் பேருக்கு உடல் ஊனமிட்டாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்லே 1 கோடி பேருக்கு மேலே செத்து போனாங்க, 2 கோடி பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. ஆக பல கோடிக்கணக்கான இதுவரைக்கும் நடந்த போரில் பல கோடி பேர் செத்துருக்காங்க.
பல கோடிக்கணக்கான பேர் செத்தாதான் இந்த இந்த மனித மரமண்டைக்கு உரைக்குது. மனித மரமண்டைக்கு உரைக்குது. அழிவுங்கிறது எவ்வளோ கொடூரமானது. அமைதியாக வாழணும், அடங்கி நடக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வருது. அதனால் இப்படி தான் போய்கிட்டுருக்கு.